நம்மோட வார்த்தை அதுதான் இந்த உலகத்திலேயே மிக வலிமையான விஷயங்களையும் அடையுது. மிக அதல பாதாளத்திலையும் நம்மளை தள்ளக்கூடியதற்கான ஆதி மூலம் அந்த நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், அந்த வார்த்தைகள் தான். உயர்வதற்கும் நாம் தாழ்வதற்கும் அந்த எடுத்து வைக்கிற முதல்ங்கிறது நம்ம ஒரு செயலை பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணம். முதல்ல எண்ணம், அடுத்தது அந்த வார்த்தை, அப்புறம்தான் அந்த செயல். அப்போ அந்த வார்த்தைங்கிறது மிடில் பாத்தில் இருக்கணும். அந்த நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கும் ரெண்டுக்கும் ஒத்திசைவாக அந்த வார்த்தையை விடும்போது தான் நாம் சக்ஸஸை அடைய முடியுது. இல்லாட்டி நீங்கள் பாருங்கள், நோக்கம் உங்களோடது நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் வெளியே விடும் பொழுது உங்களோட நோக்கத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும்போது எதிராளி அதை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இதை நமக்கு நம்மளோட ஏஜுக்கு இல்லாமல் ஒரு குழந்தை பருவத்தை எடுத்துக்கலாம். அப்போ நோக்கம், குழந்தைக்கு சாக்லேட் சளி பிடிச்சிருக்கு, சாக்லேட் வாங்கி கொடுத்தா இன்னும் இருமல், காய்ச்சல் அடுத்தடுத்து வரும். அப்படிங்கும்போது நாம் அந்த நோக்கம் நம்மளுக்கு முக்கியம். ஆனால் வார்த்தை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சாக்லேட் வாங்காத, அது கசக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கும் நம்மளுக்குமான ஒரு இடைப்பட்ட மொழியில் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன, வார்த்தை அங்கே தப்பாக இருக்குது, ஆனால் நோக்கம் நல்லதாக இருக்குது. இது சிறு பிள்ளைக்கு, நம்மளோட பிள்ளைக்கு பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உங்களோட குடும்பத்தார்கள்கிட்டையோ இல்லை நெய்பர்கிட்டையோ வேலை செய்கிற கொலீக்ஸோ சமுதாயத்திலையோ வார்த்தைகள், நம்மளோட வார்த்தைகள் நமக்கும் எதிராளிக்குமான ஏணியாக இருக்கணும். அதாவது ஏணியில் ஏறுறது போல் அப்படி நம்மளோட வார்த்தைகள் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நாம் கம்யூனிகேட் பண்ணும்போது வார்த்தை ரொம்ப முக்கியங்கிறது. இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே துணைக்கிட்டையோ இல்லை நீங்கள் வயசான பெரியவங்களாக இருக்கிறீங்க, உங்களோட பருவ உங்களோட பிள்ளைகள்கிட்டையோ இல்லை உங்கள் மருமகள்கிட்டையோ அடுத்த வீட்டிலேருந்து வந்த மருமகன்கிட்டையோ பேசும்போது அது பயந்து பேசுகிறதுன்னு இல்லை, வார்த்தைகளை சரியாக நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு எப்போ வேணாலும் எதை வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சொற்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதால நமக்கு மொழி நம்ம பரிமாற்றம் பண்ணக்கூடியது நிதானித்து யோசித்து வார்த்தைகளை விட்டு பாருங்களேன். கண்டிப்பாக பிளவுபட்ட நட்புகள், உறவுகள், துணை, பிள்ளைகள் எல்லாம், கொலீக்ஸ், நெய்பர் எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தைகள் தான் சிக்கலாகுது.